கன்னட சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் தாழவாடி அருகே தொட்டகாஜனூரில் உள்ள அவரது பண்ணை வீட்டிலிருந்து நேற்றிரவு வீரப்பனால் கடத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அவருடன் திரு எஸ் ஏ கோவிந்தராஜ், திரு நாகப்பா மாரடகி, திரு நாகேஷ் அவர்களும் கடத்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மே ஐ கம் இன் சார்? Yes. Vijayta, immediately go to Rajkumar sir's house and take all VIP's interviews. Got it? This kidnap will become a sensational cover story. Take Ashok with you. Go fast. Okay, sir. வாங்க. டேய், பெரியவர் கூடுறா. வேண்டாம்ப்பா. பெரியவரே, சாப்பிடுங்க. பரவாயில்லப்பா, நமக்கு ஆயிடுச்சு. நீங்க சாப்பிடுங்க. கோவிந்தா. ஏண்டா, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ஐயாவை தூக்கிட்டு வந்துட்டோம். ஆளை பார்த்தா வெள்ளஞ்சோளமாக சாமியார் மாதிரி இருக்காரு. 15,000 செலவு பண்ணி கொண்டா அந்த காசை திருப்பி வருமா? சும்மா இருந்தே கிடைக்கும். இவரு கர்நாடகாவில் பெரிய மனுஷன். எல்லாம் கொடுப்பாங்க. கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்டதால் பெங்களூரு உட்பட கர்நாடக மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய கலவரம் மூண்டுள்ளது. மேலும் அம்மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய பந்த் அனுசரிக்கப்படுகிறது. இதன் காரணமாக இரு மாநிலத்திற்கிடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் எந்த அசம்பாவித சம்பவங்களும் நடத்த வேண்டாம் என டிஐஜி தினகரன் அவர்கள் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடவுளை விட்டுருக்கண்ட, என்னையும் உங்க தங்கச்சியா நினைச்சுக்கண்ட, எனக்கு தாலி மகிழ் கொடுக்கண்ட. நீங்க அவரை கூட்டிட்டு போறதுல இருந்து எங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் பட்டினி கிடக்குறாங்கண்ண. வெளியே நிறைய பேர் சாப்பிடாம இருக்காங்கண்ண. வீரப்பண்ண, இந்த 2 கவர்மெண்ட்டும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கண்ண. என் தெய்வத்தை விட்டுடுங்கண்ண. எனக்கு நான் பேசுறது கேக்குதா? மருந்து மாத்திரம் எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? நாங்க நல்லா இருக்கும். எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம லட்சுமியோட பொண்ணு சரஸ்வதி உங்ககிட்ட பேசணுமா? தாத்தா, நீங்க பேசுறது கேக்குதா தாத்தா? சாப்பிட்டீங்களா தாத்தா? நாங்க யாரும் சாப்பிடல தாத்தா. நம்ம ராகோட பையன் குரு பேசணுமா? நான் குரு பேசணும் தாத்தா. நான் பேசுறது கேக்குதா? எப்போ வரீங்க தாத்தா? ஜல்தி வாங்க தாத்தா. வீரப்பன் அங்கிள், என்ன தாத்தாவா விட்டுடுங்க ப்ளீஸ். எங்க தாத்தா ரொம்ப நல்லா வரும். வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பனால் ராஜ்குமார் அவர்கள் கடத்தப்பட்டு இன்றுடன் 42வது நாள் கடந்துள்ள நிலையில் இரு மாநில முதலமைச்சர்கள் இணைந்து முக்கிய ஆலோசனை நடத்தி மீண்டும் நக்கீரன் கோபால் அவர்களை காட்டிற்குள் அனுப்ப முடிவெடுத்துள்ளனர். அண்ணா, இந்த எண்ணெயை தேய்ச்சா கைகால் வழியெல்லாம் சரியாயிடுன்னு வீரப்ப சொன்னாரு. பெரியவரே, நல்ல செய்தி. 2 கவர்மெண்ட் பேசி மறுபடியும் ஆசிரியர் அனுப்பியிருக்காங்க. வாங்க. நல்லதுப்பா. நகப்பா, வேண்டாம் 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 வேண்டாம். நகப்பா, நகப்பா, வேண்டாம் வேண்டாம். கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்களுடன் கடத்தப்பட்ட துணை இயக்குநர் நாகப்பா மாரடகி அவர்கள் சந்தன கடத்தல் வீரப்பனுடன் ஏற்பட்ட மோதலில் ரகசியமாக தப்பியோடி வந்துள்ளார். இந்த செய்தி அம்மாநில மக்களிடையே பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சார், என்னோட 102 நாள் ஆகுது. நெடுமாறன் காட்டுக்குள்ள போறாங்க. எனி டைம் ராஜ்குமார் சார் will be released. That's good. Go and cover all the incidents. Okay, sir. வணக்கம் டாக்டர்.
ஏதாவது தப்பு நடந்திருந்தா மன்னிச்சிருங்க பெரியவரே. எதுக்கு இந்த வனவாசம்? இதெல்லாம் விட்டுட்டு மற்றவங்க மாதிரி நல்லா வாழலாமே. முயற்சி பண்ணுங்க. வர்றேன்ப்பா. இங்கே பாருங்க சார், நான் அரசியலில் இருக்கிறதே உங்களுக்கெல்லாம் சேவை செய்யறதுக்காக தானே. ஃபங்க்ஷன் முடிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நாளை காலையில் என்ன வந்து பாருங்கள், வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே. டிரைவர் பிடி. சந்தனக்கடத்தல் வீரப்பனுடன் இளவரசனும் இணைந்து கர்நாடக முன்னாள் அமைச்சர் நாகப்பாவை அவரது சொந்த ஊரான காமவரையில் இருந்து நேற்றிரவு கடத்தி விடனர். என்ன டிமாண்ட்ஸ்? ரிலீஸா? யாரோட ரிலீஸ்? மணி ரிலீஸ் பண்ணணுமா? வீரப்பன் has kept more demands, sir. No. The court has already told. No way. They will never accept these kind of demands anymore. Sir, it has been already 2 months. Minister Nagappa release will be delayed. தண்ணி என்னால் முடியல. நூறு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த கவர்மெண்ட்டு மணியும் நியூ மாதிரியும் விடுற மாதிரி தெரியல. இந்த போலீஸ்காரங்க தொல்லை வேறு அதிகமாகிடுச்சு. இனிமேல் இந்த ஆளை கூட எல்லாம் வச்சுன்னு சுற்ற முடியாது. விட்டுறலான்னா போலீஸ்காரங்களுக்கு பயந்து வீரப்பன் விட்டுட்டான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு You have done a commendable job for this 23 months as a city commissioner. Veerappan's issue has become a great nuisance and headache for both the states. அவனோட தொல்லை அதிகமாயிடுச்சு. I have spoken to Karnataka Chief Minister Krishnaji also. You have been appointed as joint STF chief to nab Veerappan. You will be given free hands. There will be no interference from my government. Put an end to this. Okay, ma'am.